வெல்கம் பேக் டு விக்டரி எக்ஸாம்ஸ் அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 அண்ட் குரூப் 2A இது எல்லாத்துக்கான சிலபஸ் வந்து மாற்றம் பண்ணியிருக்காங்க. ஸோ 2025க்கான சிலபஸ் வந்து சேஞ்ச் பண்ணி நம்மளுக்கு வெளிவிட்டிருக்காங்க. அது இப்போ ரீசெண்டான அப்டேட் இது. ஸோ இப்போ நம்ம என்னென்ன மாதிரியான சிலபஸ் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, அதாவது இந்த கேட்டகரிஸில் எல்லாத்துக்குமே வந்து சிலபஸ் வந்து இது வரைக்கும் இருந்தது இல்லாமல் இப்போ புதுசாக வந்து வெளிவிட்டிருக்காங்க. 2025க்கான நியூ சிலபஸ் வந்து ஸ்கீம் வந்து வெளியாயிருக்கு. ஸோ அப்படி பார்க்குற வகையில் நம்ம குரூப் 2A அதுக்கும் சரி, அதே போல் குரூப் 2ல் வந்து மெயின்ஸுக்கும் தனியாக சிலபஸ் வந்திருக்கு. அதே போல் வந்து குரூப் 4க்கும் சிலபஸ் வந்து மாறி இருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா குரூப் 4க்கு குரூப் 4 சர்வீஸில் வந்து நம்மளுக்கு தமிழ் எலிஜிபிலிட்டி ஸ்கோரிங் டெஸ்ட் இருக்குது. அதே போல் வந்து குரூப் 4க்கு அதே போல் வந்து ஜென்ரல் இங்கிலீஷ், அந்த ஜென்ரல் இங்கிலீஷ்ங்கிறது வந்து பார்த்ததும் பழையபடி தமிழும் இங்கிலீஷும் வச்சுட்டாங்களா அப்படின்னு நம்ம பார்க்கக்கூடாது. ஸோ எலிஜிபிலிட்டி தமிழ் இருக்குது. அதே போல் இந்த ஜென்ரல் இங்கிலீஷ் வந்து யாருக்காக அப்படின்னு பார்த்தோம்னா டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு கேண்டிடேட்ஸ்க்கு மட்டும் இந்த இங்கிலீஷ் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ மற்றவங்களுக்கு கிடையாது. ஸோ எப்பயும் போல தான் நம்மளுக்கு தமிழ் இருக்குது, அதே போல் வந்து மேக்ஸ் இருக்குது அண்ட் ஜென்ரல் ஸ்டடீஸ் இருக்குது. ஸோ இப்போ இதோட சிலபஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ இது பழைய சிலபஸ் பேட்டர்னை தான் எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்க. ஏற்கனவே வந்து நம்ம டிஎன்பிஎஸ்சியில் ஆனுவல் பிளானர் வந்து விட்டுருந்தாங்க. ஸோ அந்தபடி நம்மளுக்கு வந்து குரூப் 4 வந்து நம்மளுக்கு ஜூலையில் வந்து எக்ஸாம் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஆனுவல் பிளானர் வந்துட்டனால நம்ம வந்து சிலபஸ் வந்து சேஞ்ச் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பழைய சிலபஸை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம். இப்போ திடீர்னு நம்ம டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்டில் வந்து சிலபஸ் சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி லேட்டஸ்டான இன்ஃபர்மேஷன் நியூஸ் வந்து நம்மளுக்கு ப்ரெஸ் நியூஸாக ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ அதுபடி நம்ம குரூப் 4 பார்த்தோம் அப்படின்னா ஸோ பழைய சிலபஸ், அதாவது போர்ஷன்ஸ் மட்டும் மாற்றிருக்காங்களே தவிர மார்க்ஸ் வந்து ஓவரால் மார்க்ஸ் வந்து அதே தான். என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி தமிழ் எலிஜிபிலிட்டி வந்து 100 கொஷின்ஸ் தான் அதே இருக்குது. அதே போல் வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ் அதே போல் 75 தான் இருக்குது. அதே போல் ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் மேக்ஸ் வந்து நம்மளுக்கு 25 தான் இருக்குது. ஸோ இந்த ஓவரால் மார்க்கில் எந்த ஒரு சேஞ்சஸும் கிடையாது. அப்போ என்ன சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம பேட்டர்ன்லையும் அதாவது எந்தெந்த கேட்டகரியிலேருந்து எவ்வளோ மார்க்ஸ் வருது அப்படிங்கிறத அவனே கொடுத்துட்றான். ஸோ அப்போது அதுலேருந்து 5 கொஷின்னா 5 கொஷின் தான். நம்மளுக்கு அது தெரியாது இல்லையா? நம்ம அப்ராக்சிமேட்டாக இத்தனை நாளாக படிச்சுட்டு இருந்தோம். இப்போது அதை வந்து அவனே வந்து ஜென்ரலாக வந்து கொடுத்துட்டான். அப்போ அந்த போர்ஷனில் நம்மளுக்கு 5 கொஷின் தான் கேட்பாங்க. ஸோ நம்ம இதை வந்து எதோட கம்பேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, ஏற்கனவே டெட் அண்ட் டிஆர்பியில் வந்து இப்படி தான் சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த போர்ஷன் அப்படின்னா இதில் வந்து டெட்லனா இதுலேருந்து 5 கொஷின் தான் வரும். இந்த ஃபஸ்ட் யூனிட்லேருந்து 5 கொஷின் தான் வரும்னா 5 கொஷின் தான் வரும். ஸோ இந்த மாதிரி தான் முன்னாடி இருந்துச்சு. ஸோ அதே பேட்டர்னில் இப்போ வந்து டிஎன்பிஎஸ்சி மாற்றிருக்காங்க. அந்த படியில் இப்போ வந்து நம்ம பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சி அப்படின்னு சொல்லி 3 கொடுத்துருக்காங்க. இப்போ பார்ட் ஏல வந்து ஃபஸ்ட்டு நம்மளுக்கு எடுத்ததுமே ஜிஎஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் பார்ட் ஏ ஜிஎஸ்ல வந்து மொத்தம் கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் வந்து 75 கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க. ஸோ அதில் எத்தனை யூனிட் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, பார்ட் ஏ ஜிஎஸ்ல பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஒரு 6 யூனிட் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த 6 யூனிட் முடிஞ்சதுக்கப்புறம் நம்மளுக்கு பார்ட் பி. அப்போ ஜிஎஸ் அப்படின்னாலே நம்ம இது வரைக்கும் வந்து 10 யூனிட் வந்து பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா? ஸோ 10 யூனிட்ல பார்த்தோம்னா நம்ம வந்து யூனிட் 8, யூனிட் 9 ஹிஸ்ட்ரி, அதே போல் பாலிட்டி, எக்கனாமி, ஐஎன்எம், இது எல்லாமே அது சயின்ஸும் அதுக்குள்ளேயே வந்துடும். ப்ளஸ் நம்மளுக்கு கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ மொத்தமாக நம்ம ஜிஎஸ்ல இது வரைக்கும் பழைய சிலபஸில் நம்ம 10 யூனிட் வந்து படிச்சிருப்போம். ஆனால் இப்போது நம்மளுக்கு ஜிஎஸ்ல நம்ம பார்க்கக்கூடிய யூனிட்ஸ் வந்து மொத்தம் 6 யூனிட் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு அடுத்தது பார்ட் பி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா மேக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. மேக்ஸில் எப்பயும் போலவே 25 கொஷின்ஸ் தான். ஸோ அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஸோ மேக்ஸில் வந்து அவன் 2 யூனிட்டாக பிரித்து கொடுத்துருக்கான். ஸோ அந்த 2 யூனிட்டில் ஒன்று ஆப்டிடியூட் தனியாக வந்துடுது, அதே போல் ரீசனிங் தனியாக வந்துடுது. ஸோ அப்போ மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம 2 யூனிட் வந்து பார்க்க போகிறோம். அடுத்தது தமிழ். ஸோ தமிழில் தான் கொஞ்சம் சேஞ்சஸ் வந்து நிறைய வந்து பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் நம்ம தமிழில் பார்த்த மாதிரி அதே போல் 100 கொஷின்ஸ் தான். அந்த 100 கொஷின்ஸ் வந்து நம்மளுக்கு எலிஜிபிலிட்டிக்கும் வருது. ஸோ அதே போல் வந்து நம்மளுக்கு மார்க் ஸ்கோர் பண்ணி கொடுக்கறதுக்கும் நம்மளுக்கு தமிழ் எப்பயும் போல் ஹெல்ப் பண்ணக்கூடியது. ஸோ அப்போ அந்த தமிழில் வந்து என்ன மாற்றிருக்காங்க, தமிழில் வந்து நம்ம இது வரைக்கும் வந்து பார்ட் ஏ, பி, சி அப்படின்னு நம்மளுக்கு சிலபஸ் வந்திருக்கும். பார்ட் ஏ வந்து இலக்கணம், அதே போல் பார்ட் பி இலக்கியம், தமிழறிஞர்கள் மற்றும் தமிழ் தொண்டு அப்படிங்கிறது பார்ட் சியில் வந்து பார்த்துருப்போம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன மாற்றம் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தா, இதில் அழகு 1 இலக்கணம், அதே போல் வந்து இலக்கணம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இலக்கணத்துக்கு அடுத்தது அழகு 2, அதே போல் வந்து அழகு 3. மொத்தம் இதில் எத்தனை யூனிட்ஸ் வந்து வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, ஸோ தமிழில் மொத்தமே நம்மளுக்கு வந்து மொத்தம் எத்தனை பாருங்கள். ஸோ 7 யூனிட்ஸ் வந்து நம்மளுக்கு வந்திருக்கு. அப்போ அழகு வந்து 7 வரைக்கும் வந்திருக்கு. ஸோ தமிழில் நம்ம பார்க்கக்கூடிய அழகுகள் மொத்தம் 7 அழகுகள் வந்து பார்க்க போகிறோம். ஸோ அப்போது எல்லாத்துலேயுமே வந்து ஜிஎஸ்ஸை பொறுத்த வரைக்கும் யூனிட்ஸ் வந்து குறைஞ்சிருக்கு, தமிழை பொறுத்த வரைக்கும் யூனிட்ஸ் வந்து அதிகமாகிருக்கு. ஸோ அது என்னென்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஜிஎஸ்லேருந்து போகிறோம். ஸோ ஜிஎஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஜென்ரல் சயின்ஸ். ஸோ சயின்ஸ்லேருந்து நம்மளுக்கு எத்தனை கொஷின்ப்பா கேட்பாங்க அப்படின்னு பார்த்தா 5 கொஷின் கேட்பாங்க.
ஸோ சயின்ஸில் வந்து முக்கால்வாசி ஏற்கனவே இருந்த ஓல்டு சிலபஸ் தான் அப்படியே கவர் ஆயிருக்கு. ஸோ எந்த ஒரு இதுவுமே மாற்றம் கிடையாது. ஸோ சயின்ஸ் வந்து அப்படியே தான் இருக்குது. நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் வந்து சயின்ஸ்லேருந்து வரது 5 கொஷின் தான். ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் சயின்ஸில் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, அதே போல் வந்து பாட்னி, ஜுவாலஜி அப்படின்னு அந்த 4 பயாலஜி, ஸோ இது இந்த 3ல் இருந்துமே உங்களுக்கு வந்து கேட்கக்கூடிய கொஷின்ஸ் வந்து 5 கொஷின்ஸ் தாங்க வருது. இது 75 கொஷினில் 5 கொஷின் உங்களுக்கு சயின்ஸ்லேருந்து வந்துடுது. அப்போ ரிமைனிங் இருக்க கொஷின்ஸ்லாம் வந்து எதில் அதிக போர்ஷன்ஸ் வந்து கவர் ஆகுது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நெக்ஸ்ட் வந்து யூனிட் 2 வந்து ஜியாகிரஃபி கொடுத்துருக்காங்க. ஸோ ஜியாகிரஃபிலேயும் உங்களுக்கு அதே 5 கொஷின் தான் இருக்குது. ஸோ அதில் வந்து உங்களுக்கு ஏற்கனவே கொடுத்துருந்தா அதே போர்ஷன்ஸ் தான். அதுலேருந்து இப்போ கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணி தான் கொடுத்துருக்காங்களே தவிர அதிகப்படியாக எக்ஸ்ட்ரா போர்ஷன்ஸ் எதுவுமே உங்களுக்கு அதிகமாக கொடுக்கல. அடுத்தது பார்த்தோன்னா நம்மளுக்கு யூனிட் 3. ஸோ நம்ம யூனிட் 4 ஹிஸ்ட்ரி வந்து படிச்சிருந்துருப்போம் போன பழைய சிலபஸில். இப்போ வந்து ஹிஸ்ட்ரி வந்து நம்மளுக்கு யூனிட் 3லே கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படி பார்த்தோன்னா ஹிஸ்ட்ரி, ஸோ ஹிஸ்ட்ரியில் வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது, இப்போது இந்த ஹிஸ்ட்ரியில் வந்து நம்மளுக்கு கேட்கக்கூடிய மார்க் 10. ஆனால் இந்த 10 மார்க்குமே வந்து ஹிஸ்ட்ரி மட்டும் கிடையாதுங்க. இங்கே நல்லாவே பாருங்கள், ஹெட்டிங்லேயே கொடுத்துட்டா ஐஎன்எம்மும் இதிலே வந்து சேர்த்து நம்மளுக்கு வந்துடுது. ஸோ ஹிஸ்ட்ரி கல்ச்சர் ஆஃப் இந்தியா ஏற்கனவே யூனிட் 4 நம்மளுக்கு பழைய சிலபஸில் இருந்தது. ஆனால் ஐஎன்எம் நம்மளுக்கு தனியாக இன்னொரு யூனிட்டாக இருந்துச்சு இல்லையா? இப்போ இந்த 2 யூனிட்டும் சேர்த்து அவன் ஒரு யூனிட்டாக கொடுத்துருக்கான். ஸோ அப்போ நம்மளுக்கு இந்த 2மே ஒரே யூனிட்டில் வருது. அப்போ இந்த 2மே சேர்த்தே நம்மளுக்கு கேட்கக்கூடிய கொஷின்ஸோட எண்ணிக்கை வந்து 10 கொஷின்ஸ் தான் இந்த 2ல் இருந்துமே வருது. ஸோ இதில் ஏற்கனவே இருந்த இதுதான் வந்து இப்போ கொடுத்துருக்காங்க. ஸோ ஏற்கனவே ஹிஸ்ட்ரியில் பார்த்தோன்னா நம்ம சிந்து சமவெளி நாகரிகம் இருந்திருக்கும். அதே போல் குப்தர்கள் படிச்சிருப்போம், டெல்லி சுல்தான்கள், முகலாயர்கள், மராத்தியர்கள், அதே போல் தென்னிந்திய வரலாறு, அதே போல் நேஷனல் ரெனேசன்ஸ், இது எல்லாமே நம்ம ஏற்கனவே படித்தது தான். அதே போல் ஹிஸ்ட்ரியில் வந்து கொஞ்சம் சிலபஸ் குறைஞ்ச மாதிரி இருக்கும். ஆனால் வந்து ஹிஸ்ட்ரியில் இருந்த சிலபஸ் கண்டென்ட் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ கடைசியாக பார்த்தீங்கன்னா இந்த மதம் இதுவுமே வந்துருச்சு பாருங்கள். கேரக்டரிஸ்டிக் ஆஃப் இந்தியன் கல்ச்சர், யூனிட்டி இன் டைவர்சிட்டி, ரேஸ், லாங்குவேஜ், கஸ்டம்ஸ், இந்தியா அஸ் அ செக்குலர் ஸ்டேட், இதுவும் இந்த ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இருக்கக்கூடியதும் ஹிஸ்ட்ரியில் உங்களுக்கு ஏற்கனவே பழைய சிலபஸ்லேருந்து குரூப் 4, அதாவது குரூப் 4ல் கொடுத்துருந்து யூனிட் 4 ஹிஸ்ட்ரியோட சிலபஸுங்க. அது அப்படியே வந்துருச்சு உங்களுக்கு. ஹிஸ்ட்ரியில் எந்த ஒரு மாற்றமுமே கிடையாது. ஐயோ சிலபஸ் மாற்றிட்டாங்களா? கிடையவே கிடையாது. ஏற்கனவே ஹிஸ்ட்ரியில் நீங்கள் என்ன படிச்சிங்களோ அதில் இருக்கக்கூடிய டாபிக் எல்லாமே அப்படியே உங்களுக்கு வந்துருச்சு. அடுத்தது ஐஎன்எம்ல பார்த்தீங்க அப்படின்னா நம்ம படிச்சிருந்த எல்லாமே அப்படியே இருக்குது. நேஷனல் ரெனேசன்ஸ் அப்படியே இருக்குது. ஏர்லி அப்ரைசிங், ஸோ இதுவுமே இருக்குது. மகளிர்களின் பங்கு அதுவும் இருக்குது. அதே போல் வந்து லீடர்ஸ் நம்ம படிச்சிருப்போம். சிதம்பரனார், பாரதியார், பகத்சிங், அம்பேத்கர், ரவீந்திரநாத் தாகூர், காமராஜர், மகாத்மா காந்தி, இது எல்லாமே இந்த எல்லாருமே அப்படியே வந்திருக்காங்க. வேறு எந்த ஒரு மாற்றமே கிடையாது இதில். ஸோ நேஷ்னல் மூமெண்ட்ஸு எல்லாமே அப்படியே தாங்க இருக்குது. எந்த ஒரு சேஞ்சுமே கிடையாது. ஸோ ஒன்று மட்டும் என்ன அப்படின்னா நம்மளுக்கு வந்து இந்த ரோல் ஆஃப் விமென்ஸ் இன் ஐஎன்எம், அதாவது ஐஎன்எம்னா ரோல் ஆஃப் விமென்ஸ் வந்து பார்த்துருப்போம். மகளிரின் பங்கு அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். அது மட்டும் இதில் இல்லை. ஆனால் அது வந்து நம்ம எக்ஸ்ட்ரா படிக்கிற மாதிரி பார்த்துக்கணும். ஓகே, ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு 2 யூனிட்டை சேர்த்து இந்த யூனிட் 3ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் எந்த போர்ஷன்ஸுமே சேஞ்ச் இல்லை. யூனிட் மட்டும் கம்பைன் பண்ணியிருக்காங்க. எந்த போர்ஷன்ஸுமே புதுசாக இதில் ஆட் பண்ண கிடையாது. அடுத்தது யூனிட் 4ன்னு பார்த்தோம்னா நம்ம பாலிட்டி. ஸோ இது வரைக்கும் பார்த்ததுலேயே அதிகப்படியாக கொஷின்ஸ் கேட்குறது எது அப்படின்னா ஜியாகிரஃபியில் 5 கொஷின் கேட்குறேன். அதே போல் வந்து சயின்ஸில் 5 கொஸ்டின் வந்துருது, 10 கொஸ்டின் வந்துருச்சு. அதுபோல் ஹிஸ்ட்ரியில் வந்து ஹிஸ்ட்ரி அண்ட் ஐஎன்எம் 2 சேர்த்து 10 கொஸ்டின் வந்துருச்சு. அடுத்து இந்தியன் பாலிட்டியில் தான் நம்மளுக்கு மொத்தத்துக்கே பார்க்கும்போது 15 கொஸ்டின். அப்போ பாலிட்டியிலேருந்து நம்மளுக்கு மொத்தமாகவே 15 கொஸ்டின் நம்மளுக்கு கேட்குறான். ஸோ இம்பார்ட்டண்ட்டாக இந்த பாலிட்டியை நம்ம பார்த்துக்கணும். ஸோ பாலிட்டியில் வந்து ஏற்கனவே நம்மளுக்கு என்னென்ன டாபிக்ஸ் இருந்துச்சோ லோக்பா, லோகையான்ட்டு, இது எல்லாமே அப்படியே இருக்குங்க. எதுவுமே எக்ஸ்ட்ரா வந்து ஆட் பண்ண கிடையாது. ஸோ பாலிட்டி நம்ம இம்பார்ட்டண்ட்டாக படிச்சுக்கணும். அடுத்தது யூனிட் 5 அப்படின்னு பார்த்தோம்னா எக்கானமி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்தியன் எக்கானமி நம்ம ஏற்கனவே பழைய சிலபஸில் வந்து எக்கானமி படிச்சிருப்போம். அந்த எக்கானமியிலேருந்து நம்மளுக்கு அப்படி சாலிடாக பாருங்கள், லட்டு மாதிரி நம்மளுக்கு 20 கொஸ்டின் அதில் இருந்து கேட்குறாங்க. ஸோ அப்போ நம்ம இந்தியன் எக்கானமி அதே போல் பாலிட்டி படித்தானே 20, அதில் ஒரு 10, 30, ஹிஸ்ட்ரியில் ஒன்று 40. ஸோ இதுலேயே 40 நம்மளுக்கு வந்துடுது. ஸோ அழகாக நம்ம யூனிட்ஸு எந்தெந்த யூனிட்டில் எவ்வளோ கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க அப்படிங்கிறத யூனிட்டை செலக்ட் பண்ணி அழகாக படிக்கிறதுக்கு இந்த நியூ சிலபஸ் வந்து நம்மளுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ 5th யூனிட் வந்து நம்மளுக்கு எக்கானமி கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்து 20 மார்க் வந்துடுதுங்களா. ஸோ அடுத்தது யூனிட் 6 அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மொத்தமே 6 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ யூனிட் 6ல் வந்து கடைசியாக இந்த சோஷியோ பொலிட்டிக்கல் மூமெண்ட்ஸ் ஆஃப் தமிழ்நாடு, ஹிஸ்ட்ரி, கல்ச்சரல் ஹெரிட்டேஜ் இதெல்லாம் வந்துடுது. ஸோ நம்மளுக்கு வந்து அப்போது யூனிட் 8ன்னு கொடுத்துருந்தது. பழைய சிலபஸில் யூனிட் 8ன்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த யூனிட் 8ல் தான் நம்ம வந்து இந்த மாதிரி திருக்குறள் இதெல்லாமே நம்ம கொஞ்சம் படிச்சிருந்துருப்போம் யூனிட் 8ல். அந்த யூனிட் 8 இப்போ யூனிட் 6 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதிலிருந்து உங்களுக்கு 20 கொஸ்டின் வருது. அப்போது பழைய சிலபஸில் இருந்த யூனிட் 8 அண்ட் யூனிட் 9 இது ரெண்டையும் மெர்ஜ் பண்ணி உங்களுக்கு வந்து இப்போ யூனிட் 6 வந்து கொடுத்துருக்கான். அதில் வந்து உங்களுக்கு 20 கொஸ்டின் வந்துடுது. ஸோ அப்போ இதில் நம்ம 20 வாங்கிடலாம் கண்டிப்பாக. ஸோ அப்போ வந்து நம்ம ஈஸியாக செலக்ட் பண்ணி படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இதில் எக்கானமியில் வந்து 20 கொஸ்டின்ஸ் வந்துடுது. அதே போல் வந்து 15 கொஸ்டின் பாலிட்டியில் வந்துடுது. பாருங்கள், அதிகப்படியாக மார்க் வர்றது உங்களுக்கு யூனிட் 8, யூனிட் 9, யூனிட் 6 இப்போ நியூ சிலபஸில் கொடுத்துருக்குது. யூனிட் 6 படிச்சுக்கோங்க. அதே போல் பாலிட்டி படிச்சுக்கிட்டா 15 மார்க் வந்துடுது. அதே போல் வந்து எக்கானமி படிச்சுக்கிட்டா 20, 20, 40, 55 மார்க் நம்ம இதிலே எடுத்துடலாம். எதை தொடாமல் ஜியாகிரஃபியும் ஜிஎஸ்சியும் அதாவது சயின்ஸை தொடாமலே நம்மளுக்கு இவ்வளோ வந்துடுது.
ஓகேங்களா? ஸோ இப்போ இதுதான் வந்து நியூ சிலபஸ் ஆஃப் ஜிஎஸ். அடுத்தது நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஸோ செகண்டாக நம்ம பார்க்கக்கூடியது வந்து மேக்ஸுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்கக்கூடியது மேக்ஸு. ஸோ மேக்ஸில் வந்து நம்மளுக்கு பழைய சிலபஸ் என்னவோ அதை அப்படியே கொடுத்துருக்காங்க. அதை 2 யூனிட்டாக பிரித்து ஆப்டிடியூட், மென்டல் எபிலிட்டி அண்ட் ரீசனிங்கிறது ஒன்றா கொடுத்துருந்தாங்க. ஸோ இப்போ இங்கே ஆப்டிடியூட், ரீசனிங் தனியாக கொடுத்துட்டாங்க. அதில் ஆப்டிடியூட்லேருந்து 15 கொஸ்டின் வருது. நம்ம பார்த்த அந்த ஹெச்சிஎஃப், எல்சிஎம், சிம்பிளிஃபிகேஷன், காம்பவுண்ட் ஏரியா, வால்யூம், டைம், ஒர்க்கு, இது எல்லாத்துலேருந்து 15 கொஸ்டினும், அதே போல் லாஜிக்கல் ரீசனிங், பசில், டயஸ், விஷுவல் ரீசனிங், ஆல்ஃபபெட்டிக்கல், நியூமெரிக்கல், ஸோ இதிலேருந்து நம்மளுக்கு ஒரு 10 கொஸ்டின் வந்துடுது. ஸோ நம்ம இதை வந்து ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். அடுத்தது தமிழ். இப்போ தமிழ் அந்த 100 கொஸ்டினுக்கு நம்ம எதை பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் வந்து மொத்தம் எத்தனை யூனிட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அழகு வந்து இதில் வந்து 7 அலகுகள் கொடுத்துருக்காங்க. இப்போது நம்மளுக்கு என்ன இதில் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு எடுத்ததுமே நம்ம பழைய சிலபஸில் நம்ம பார்க்குறது வந்து இலக்கணம் தான் பார்த்துருப்போம். ஸோ இதுலேயுமே ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறது இலக்கணம் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ இலக்கணத்துலேருந்தே நம்மளுக்கு எத்தனை கொஸ்டின் வந்துடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25 கேள்விகள் வந்து வந்துடுது. ஸோ இலக்கணத்துலேருந்து 25 கொஸ்டின் வந்துடுது. இது எல்லாமே நம்ம ஏற்கனவே படிச்சது தான். முன்னாடி கொடுத்துருந்துருப்பாங்களே இலக்கணத்துக்கு என்னென்ன டாபிக்ஸ் வந்து வரும் அப்படின்னு சொல்லி சிலபஸில் ஓல்ட் சிலபஸில் கொடுத்துருந்தது தான் இதுலேயும் இருக்குது. ஸோ பிரித்தெழுதுக, சேர்த்தெழுதுக, வேறுபாடு, இந்த ரகர வேறுபாடு, அதே போல் வந்து நகர ரகர, இது எல்லாமே நம்ம ஏற்கனவே கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம படித்தது தான். இது எல்லாமே எதுலேயுமே புதுசு கிடையாது. இலக்கணம் நம்ம 6 to 12th படித்தது தான் இங்கேயும் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் சிலபஸ் சேஞ்ச் இல்லை. அடுத்தது அலகு 2, இது எல்லாமே கொஞ்சம் இப்போ மாற்றி கொடுத்துருக்கக்கூடிய புது அலகுகள். என்னென்ன யூனிட்ஸ் அப்போ சொல்லகராதி அப்படின்னு கொடுத்துருக்கான். அதில் இருந்து நம்மளுக்கு 15 கேள்வி கேட்குறான். அப்போ என்னப்பா அந்த சொல்லகராதி அப்படிங்கிறது, இது எல்லாமே வந்து நம்ம எதுவுமே வந்து லெசன் மாதிரி மக்கப் பண்ணக்கூடியது கிடையாது. இது எல்லாமே வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டு ஆன்சர் பண்ணக்கூடியது, தெரிஞ்சுக்கிட்டு பார்க்கக்கூடியது, இந்த மாதிரி தான். அதுக்கு வந்து உங்களுக்கு எடுத்துக்காட்டு எல்லாமே கொடுத்துருக்காங்க பாருங்கள், எப்படி கேட்பாங்க அப்படிங்கிறது முதற்கொண்டு இந்த சிலபஸ்லேயே எடுத்துக்காட்டு எல்லாமே கொடுத்துருக்கான். ஸோ பயிலுதல், எழுதுதல், இந்த எடுத்துக்காட்டு பள்ளிக்கு சென்று கல்வி பயிலுதல் சிறப்பு, ஸோ இந்த கோடிட்ட இடத்தை சரியான சொல்லை தேர்ந்தெடுத்தல். அப்போ அங்கே வந்து அவனே ப்ராக்கெட்டில் கொடுத்துருவான். அப்போ நம்மளாம் இது வந்து அனலைஸ் பண்ணி போடக்கூடிய யூனிட் வந்து இந்த சொல்லகராதி, சொற்களை தேர்ந்தெடுத்து எழுதுறது. அதில் என்னென்ன வரும் அப்படின்னு அங்கே கொடுத்துருக்கான். ஸோ அதில் இருந்தே நம்மளுக்கு 15 மார்க் வந்தது. எல்லாமே நம்மளோட இன்டெலிஜென்ஸை யூஸ் பண்ணி நம்ம எழுதக்கூடியது. அடுத்தது அலகு 3 எழுதும் திறன். இதில் இருந்து நம்மளுக்கு 15 கேள்வி வருது. ஸோ இதில் வந்து என்னென்னா இந்த ஜம்பிள்டு சென்டென்ஸ் மாதிரி, ஸோ அரேஞ்ச்மெண்ட்ஸ் வந்து மாற்றி மாற்றி கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு எது வரும், செகண்ட் எது வரும், தேர்ட் எது வரும் அப்படிங்கிற அந்த ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணுறது. அதே போல் தொடர் வகைகள், செய்வினை, செயல்பாட்டு வினை, தன்வினை, பிறவினை, இதெல்லாமே ஏற்கனவே படித்தது தான். ஸோ இதில் நம்ம படிக்கக்கூடியதுங்கிறது நம்ம ஓனாக எழுதக்கூடியது. அதே போல் வந்து அலகு 4 வந்து கலைச்சொற்கள். அதே போல் அலகு 6 பார்த்தீங்க அப்படின்னா மொழிபெயர்ப்பு. ஆங்கில மொழிக்கு நம்ம தமிழ் மொழியில் பெயர்த்து எழுதியிருப்போம் இல்லையா. ஸோ அது வந்து நம்ம ஏற்கனவே படித்தது தான். ஆனால் இதில் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவும் படிச்சுக்கணும். ஏன்னா ஆங்கில சொற்கள் மொழிபெயர்த்து நம்ம இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, பயன்பாட்டில் உள்ள ஆங்கில சொற்களை மொழிபெயர்த்த வேண்டும். அப்போ நம்ம டே டு டே லைஃப்பில் என்னென்ன ஆங்கில சொற்கள் பயன்படுத்துகிறோம், அதுக்கான தமிழாக்கம் என்ன அப்படிங்கிறது இந்த அலகு 6 பார்த்துக்கணும். அதில் இருந்து 5 கேள்விகள் கேட்டுறான். அதே போல் கலைச்சொற்கள். ஸோ கலைச்சொற்களும் நம்ம ஏற்கனவே படித்தது தான். ஸோ அதில் இருந்துமே நம்மளுக்கு 10 கேள்வி. ஸோ 10 இதில் ஒரு 5 15 கேள்வி நம்மளுக்கு இதில் இருந்தே வந்துடுது. அப்போ நம்ம படித்த இலக்கியம்லாம் எங்கேப்பா போச்சு, இலக்கியம், தமிழறிஞர், தமிழ் தொண்டுதெல்லாம் எங்கே போச்சு அப்படின்னா, இது 2யும் சேர்த்தே நம்மளுக்கு அழகு 6ல் கொடுத்துட்டான். இதுதான் வந்து இப்போ பண்ண பெரிய சேஞ்சு. அப்போ நம்ம இப்போ தமிழில் படிக்க வேண்டியது அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இலக்கணம் ஏற்கனவே அழகு 1ல் பார்த்தது ஓல்டு சிலபஸில், அதை அப்படியே பார்த்துக்க போகிறோம். பார்க்கக்கூடியது இலக்கியம் வந்து தனியாக பார்க்க போகிறோம். இலக்கியம் அண்ட் தமிழறிஞர், தமிழ் தொண்டு அப்படிங்கிறதுலேருந்தே நம்மளுக்கு கொஷின்ஸை குறைச்சிட்டான். இப்போ நம்மளுக்கு முக்கால்வாசி கொஸ்டின் 85% 80 கொஸ்டின்ஸ் வந்து நம்மளுக்கு முன்னே இந்த இலக்கியம் மற்றும் தமிழறிஞர் தொண்டுல இருந்து தான் நம்மளுக்கு ஒரு 70% கொஸ்டின்ஸ் முன்னாடியே வந்துடும். ஓல்டு சிலபஸை பொறுத்த வரைக்கும் அதில் தான் அதிகமாக போர்ஷன்ஸில் கொஸ்டின்ஸ் வந்து வரும். அதை தான் நம்ம உட்காந்து படிச்சுக்கிட்டு இருந்தோம். எந்த வருஷம் வந்துச்சு, யார் வந்தாங்க அப்படிங்கிறத கொண்டு நம்ம இது பண்ணிட்டு இருக்கோம். இப்போது அதில் நம்மளுக்கு ட்ராபேக் என்ன ட்ராபேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுலேருந்து மொத்தமாகவே நம்மளுக்கு 15 கேள்விகள் தான் கேட்குறான். ஸோ இதுதான் வச்சு நம்மளுக்கு ஒரு செக் வச்சாச்சு இந்த இடத்துல. ஸோ அப்போ மொத்தம் 15 கேள்விகள். இதில் கொடுத்துருக்க சிலபஸும் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய குறைச்சிருக்காங்க. நம்ம 2 இதில் தனித்தனியாக படித்ததில் இதில் ஏகப்பட்ட சிலபஸ் வந்து இல்லை. நம்ம படிக்கிறது இப்போ கம்மியாக தான் படிக்க போகிறோம். சரிங்களா. ஸோ இது வந்து சிலபஸ் வந்து எப்படி சேஞ்ச் பண்ணது பரவாயில்லையா அப்படின்னு கேட்டால் என்னை பொறுத்த வரைக்கும் அது பரவாயில்ல தான். ஏன்னா நம்ம வந்து அதிகமாக படிக்கக்கூடியது வந்து குறையுது. நம்ம ஏற்கனவே இப்போ படித்தவங்க நிறைய அட்டெம்ப்ட் எழுதினவங்க எல்லாமே இந்த சிலபஸாக படித்தது தான். ஸோ இது வந்து நம்ம படிக்கக்கூடிய விஷயம் குறையுது. அப்போ எது நம்ம எக்ஸ்ட்ரா கவனம் செலுத்தணும் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் இல்லையா. ஸோ இந்த அலகு 7 மொழிபெயர்ப்பு நம்ம படிச்சிருப்போம். இன்னும் கொஞ்சம் அடிஷ்னலாக பார்க்கணும். இதெல்லாம் வாசித்து புரிந்து கொள்ளும் திறன் அலகு 5 அப்படிங்கிறது நம்ம நிறைய நம்ம ஸ்கூலிங்ஸ்லாம் டெஸ்ட் எழுதியிருப்போம். 10th நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணியிருப்போம். இது வந்து சிபிஎஸ்சி பேட்டர்ன் மாதிரி இப்போ வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பேராகிராஃப் கொடுத்து அந்த பேராகிராஃப்க்கு கீழே ஒரு 5 கொஸ்டின் கேட்டிருப்போம். அந்த 5 கொஸ்டினோட ஆன்சர் அந்த பேராகிராஃபில் இருக்கும். அது அப்படியே பார்த்து நம்ம ஈஸியாக செலக்ட் பண்ணி எழுதுறது தான். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எளிமையாக வந்து இப்போ சிலபஸ் வந்து மாற்றிருக்கிறாங்க. ஸோ அதுலேருந்தே நம்மளுக்கு அழகாக 15 கேள்விகள் வந்துடுது.
ஸோ இது எல்லாமே ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஸோ இப்போ நம்ம இலக்கியம் மற்றும் தமிழறிஞர் தொண்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம திருக்குறளில் நம்ம வந்து இப்போ ஓல்டு சிலபஸ் படி நம்ம 25 அதிகாரம் வந்து படிச்சிருப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா 20 தான் கொடுத்துருக்கான், 5 அதிகாரம் அதில் குறைச்சாச்சு. அதில் என்னென்ன அதிகாரம்னு சொல்லி கொடுத்தாங்க. அதே போல் வந்து அறநூல்கள் அப்படின்னு நம்ம செகண்டாக வந்து படிச்சிருப்போம். ஸோ அது எல்லாமே நாலடியார், நான்மணி கிடைக்க, பழமொழி 400, முதுமொழி காஞ்சு, திகழடம், இன்னும் 40, சிறுபஞ்ச மூலம், ஏலாதி, இது எல்லாமே நம்ம ஏற்கனவே படித்தது தான். அது அப்படியே வந்துடும். அதே போல் வந்து இந்த அறிஞர்களில் வந்து நிறைய பேர் வந்து குறைச்சிட்டாங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஜி.போ, பிரம்மமுனிவர், தமிழ் தொண்டு இதெல்லாமே இருக்கும். பாரதியார், பாரதிதாசன் அந்த மாதிரியான நிறைய பேர் வந்து இதில் கொடுக்கல. ஸோ தமிழ் வலியுறுத்தினங்கன்னார் முக்கால்வாசி இதை குறைச்சிட்டாங்க. அங்கே கீழே குறிப்பு வந்து கொடுத்துருக்காங்க. அது எதுலேருந்து அழகு 7க்கான பாடத்திட்டம் வந்து 10ஆம் வகுப்பு வரையில் தான். அப் டு SSLC ஸ்டாண்டர்ட் பாட புத்தகங்கள் அடிப்படையில் வச்சு தான் இந்த 7 வந்து நாங்கள் உருவாக்கியிருக்கோம். அப்போ வந்து நம்ம ஓல்டு சிலபஸில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு தமிழில் பொறுத்த வரைக்கும் ஒரு சிலது 10th வரைக்கும் தான் இருக்கும். இப்போ வந்து 10 பாட்டு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 10 பாட்டில் ஒரு 5 தான் வந்து 10th வரைக்கும் இருக்கும். மீதி இருக்கக்கூடிய ஒரு 2-3 வந்து நம்மளுக்கு 11th 12th பொது தமிழ், சிறப்பு தமிழில் வந்து இருக்கும். அதை நம்ம போய் எடுத்து பார்க்கணும் அப்படிங்கிறதுலாம் நிறைய கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அது வரைக்கும் நம்ம படிக்கணுமா அப்படின்ட்டு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 10th வரைக்கும் என்னென்ன டாபிக் இருக்கோ அதுதான்ப்பா நான் உங்களுக்கு 7வது யூனிட்டில் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லி டைரெக்டாகவே கொடுத்துட்டாங்க அந்த நோட்டில். ஸோ அதனால் நம்மளுக்கு படிக்கிறத ரொம்ப எளிமைப்படுத்தியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நம்ம 2025 நம்ம வந்து ஜூலையே எழுதி பார்த்தா தான் கொஷின் பேப்பர் எப்படி அமைக்கிறாங்க, ஈஸியாக இருக்கா, எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெளிவாக தெரிய வரும். ஸோ இப்படி வந்து இதை மாற்றிருக்காங்க. ஸோ பார்ட் சி அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா இது வந்து ஊனமுற்றோருக்கான பகுதி அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இதில் வந்து அவங்களுக்கு தமிழ் எழுதிக்கலாம். அப்படி தமிழ் எழுத முடியல அப்படின்னா அவங்க வந்து 100 கொஷின்ஸ் வந்து டிசபிள்டு பீப்புள் வந்து அவங்க 100 கொஷின்ஸ் இங்கிலீஷில் எழுதிக்கலாம். ஸோ இங்கிலீஷ் அதே போல் தான் கிராமர், வெக்காபுலரி, ஸோ என்னென்ன கொடுத்துருக்காங்க. அதே போல் யூனிட்ஸ் வந்து 7 யூனிட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ தமிழ் ஆர் இங்கிலீஷ் வந்து ஒன்லி ஃபார் டிசபிள் பீப்புளுக்கு. ஸோ மற்றவங்களுக்கு பழையபடி தான். இப்போ நம்மளுக்கு 2 யூனிட்டை ஒரு யூனிட்டாக கொடுத்துருக்கான் தமிழில். அது மட்டும் இல்லாமல் யூனிட்ஸை வந்து அதிகப்படுத்தியிருக்கான். ஸோ என்னென்னா வாசித்தறிதல், அதே போல் வந்து வாசித்து புரிந்து கொள்ளும் திறன். அப்போ நம்ம அந்த அந்த பத்தியை படித்து அந்த பத்தியில் வந்து என்னென்ன மாதிரியான கேள்விகள் கேட்குறாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். கலை சொற்கள், அதே போல் வந்து எழுதும் திறன் எப்படி நம்ம எழுதுகிறோம் அப்படிங்கிறது. அதே போல் வந்து சொல்லகராதி இந்த சொல்லும் பொருளும் நம்ம நிறையா பார்த்துருப்போம். ஸோ அதிலே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். ஸோ இப்போ வந்து இதில் வந்து நம்ம தமிழ் இதுதான் வந்து மாடிஃபை பண்ணப்பட்டது. ஸோ இதிலேருந்து அந்த 100 கேள்விகள் வருது. ஸோ அதே போல் இந்த குரூப் 4க்கு எப்படி வந்து மாறி இருக்கோ அதே போல் வந்து நம்மளுக்கு குரூப் 2க்கு மாறி இருக்கு. அது என்ன அப்படிங்கிறதையும் இப்போ நம்ம பார்த்துருவோம். ஸோ குரூப் 2லையும் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஃபஸ்ட்டு பார்ட்டியே வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ். அதுலேயும் வந்து அதே ஜென்ரல் ஸ்டடீஸில் எப்பயும் போல் நம்மளுக்கு 100 கொஷின்ஸ் தான். ஸோ அதில் வந்து உங்களுக்கு இங்கே வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ இது எல்லாமே வந்து ஏற்கனவே இருந்தது, கொஞ்சம் அடிஷ்னலாக ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒவ்வொன்றிலையுமே எவ்வளோ கொஷின்ஸ் வந்து கேட்குறோம் அப்படிங்கிறத கொடுத்துட்டான். ஸோ மாடர்ன் ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ்நாடு அண்ட் தமிழ் சொசைட்டி கல்ச்சர் அண்ட் ஹெரிட்டேஜ் அதுலேருந்து நம்மளுக்கு 20 கொஷின்ஸ் வந்து வந்தது. யூனிட் 2 பார்த்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ் வித் ரெஃபரன்ஸ் டு தமிழ்நாடு. ஸோ அதில் வந்து நம்மளுக்கு 30 கொஷின்ஸ் வந்து வந்துடுது. அதே போல் யூனிட் 3 சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இன் டெவலப்மெண்ட் அதில் வந்து 15 கேள்விகள் நம்மளுக்கு கேட்கப்படுது. அதே போல் யூனிட் 4ல் வந்து சோஷியல் இஷ்யூஸ் அதிலேருந்து 20 கொஷின்ஸ். அதே போல் ஜியாகிரஃபி ஆஃப் தமிழ்நாடு அதிலேருந்து நம்மளுக்கு 15 கொஷின்ஸ். ஸோ இதில் வந்து மொத்தம் குரூப் 2 பொறுத்த வரைக்கும் வந்து 5 யூனிட்டாக கொண்டு வந்துட்டான், மற்ற எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி. அடுத்து பார்ட் பியில் பார்த்தோம் அப்படின்னா அதே போல் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங்லாம் வந்து ஒரு 27 டாபிக்ஸ் வந்து டேரெக்டாக கொடுத்துட்டான். இது வந்து ரீசனிங்கும் உங்களுக்கு மென்டல் எபிலிட்டி எல்லாமே சேர்த்து வந்து கொடுத்துருக்கான். ஸோ அதே தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வேர்ட் பில்டிங் இருக்குது, அதே மிரர் இமேஜஸ் இருக்குது, அதே போல் ஃபிகரல் கிளாஸிஃபிகேஷன் இருக்குது, கேலண்டர்ஸ், பெர்மிட்டுவேஷன், டைஸு, பசில்ஸ், ரிலேஷன் கான்செப்ட், நம்பர் லாஜிக்கல் ரீசனிங்கு, நம்பர் நியூமரிக்கல் ஆப்ரேஷன்ஸு, இது எல்லாமே அதே தான், பழசு தான். பட் கொஞ்சம் அந்த லாஜிக்கல் வென் டயக்ராம்ஸ்லாம் அதில் ஆட் பண்ணியிருக்காங்க. மீதி கொஞ்சம் ஒரு அந்த வெரிஃபிகேஷன் ஆஃப் த ட்ரூத் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட்லாம் நம்மளுக்கு புக்கில் வந்து கொடுத்துருப்பாங்க. உள்ளே வந்து அந்த டிட் யூ நோ அதில் வந்து ட்ரை பண்ணுங்கள், ட்ரை இட் அப்படிங்கிறதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதெல்லாமே இதில் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. தமிழை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா இதில் வந்து 60 கொஷின்ஸ், அதாவது ஜென்ரல் தமிழும் இருக்கும், அதே போல் வந்து இங்கே ஜென்ரல் இங்கிலீஷ் இருக்கு இல்லையா. ஸோ இதில் வந்து நம்மளுக்கு 60 கொஷின்ஸ். அப்போ வந்து உங்களுக்கு எதில் அதிகப்படியான கொஷின்ஸ், மேக்ஸில் வந்து 40 கொஷின்ஸ் கேட்குறான். அதே போல் வந்து ஜிஎஸ்லேருந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட 100 கொஷின்ஸ் அதிலிருந்தே வந்துடுது. ஸோ 100 கொஷின்ஸ் ஜிஎஸ். தமிழ் அண்ட் இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 60 கொஷின்ஸ் தான் வந்து வருது. இதில் தமிழில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு 21 டாபிக் அவ்வளோதாங்க தமிழில். ஸோ அதே போல் இங்கிலீஷில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 22 டாபிக், ஜென்ரல் காம்ப்ரிஹென்ஷன், இது எல்லாமே வந்து சேர்த்து உங்களுக்கு இதே வந்துடுது. ஸோ அப்போது நம்ம பார்க்க வேண்டியது இந்த நியூ சிலபஸ் சேஞ்சு, ஒவ்வொரு சிலபஸில் என்னென்ன மாதிரியான டீட்டெயில் சேஞ்சஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஃபர்தராக பார்ப்போம். நம்ம சேனல்லாம் இனிமேல் ஒவ்வொரு யூனிட்டுக்கான வேர் டு ஸ்டடியும் உங்களுக்கு வந்து அவைலபிளாக வந்துடும். ஸோ அதே போல் நீங்கள் இந்த வேர் டு ஸ்டடி, அதே போல் இந்த ஒவ்வொரு
புது யூனிட்டுக்கான கிளாஸஸ் வீடியோஸும் நம்ம சேனலில் இனிமேல் போஸ்ட் பண்ணப்படும். ஸோ ஜிஎஸ்ஆர் இருக்கட்டும், அதே போல் வந்து உங்களுக்கு தமிழுக்குமான எல்லா கிளாஸஸுமே நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணப்படும். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள். இன்னும் நம்ம சிலபஸோட டீட்டெயில்டு அப்டேட்ஸ் தெரியணும் அப்படின்னா ஃபர்தராக வரக்கூடிய வீடியோஸில் வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக சிலபஸ் எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கொடுக்குறோம். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ வந்து உங்களுக்கு குரூப் 2 அண்ட் குரூப் 4க்கான சிலபஸ் வந்து சேஞ்ச் ஆயிருக்கு அப்படிங்கிறது ஒரு அனௌன்ஸ்மெண்ட். எதுலேருந்து எவ்வளோ மார்க்ஸ் வந்து கேட்குறாங்க, அப்போ நம்ம எதை செலக்டிவாக செலக்ட் பண்ணி படித்தா நம்ம இந்த 25 டிஎன்பிசி குரூப் 4 வந்து நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக அட்டன் பண்ண முடியும் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ சிலபஸோட டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் இன்னொரு வீடியோவில் நம்ம தெளிவாக பார்ப்போம். தேங்க்யூ.